நல்லா இருக்கீங்களா? என்ன அண்ணன் கோத்தாலும் பப்பனி வச்சிருந்தா எல்லாரும் அம்மா பத்தி பேசாதீங்க. என்ன ஒண்ணேங்கற என்ன அண்ணேன்னு சொல்றது ஒரு தமிழ் பண்பாடு. அண்ணேன்ற வார்த்தை பிடிக்காது. பிடிக்க இல்லன்னாடா உன்னைய கூட்டி வந்திருக்கறான். நீ வளர்த்து விடுறதே உன்கிட்ட வந்திருக்கேன். அளவுக்கு மீறினா அமிர்தமா நினைச்சிட்டு இருக்க. ஒழுக்கமா பேசுனா வாயோட ஊர் போய் சேருவா. ஒழுக்கமா நீங்க பேசிங்கன்னா உயிரோட ஊர் போய் சேருவீங்க. ஓதா செல்விங்க இதுக்கு தான் உன் வாயில வாழைப்பழத்தை தள்ளுறது நான். என்னத்துக்கு பொம்பளை மாதிரி பேசு. பேசுற ஆம்பளை தான் நீங்க பேசவே கூடாதுங்க. பொம்பளை புள்ள நான் கண்டுபிடிக்கிறேன்றா. ஆமாங்க. யாரே அடிச்சறதுக்கு அரைமுடி தவ சில்லு தெரிச்சு போறேன். அரைமுடி ஏற்கனவே 45 வருஷத்துக்கு முன்னால தெரிச்சிச்சுனே தெரிச்சா என்ன தெரிக்காட்டி என்னடா. தெரிச்ச சில்லு இப்ப யார்ட்ட இருக்குன்னு பிரச்சனை. அத கண்டுபிடிக்கிறதுக்கு தான் உன்னைய கூட்டி வந்திருக்கு. அப்புறம் நான் சில்லு யார் முதல்ல? உனக்கு புருஷன் உனக்கு பொண்டாட்டியா வர்க் பண்ண நான் வந்திருக்கேன்டா வெங்காயம். நம்மடா பொண்டாட்டி அடி. ஹலோ மேக்செட். இந்த மைக் நடிகையாக ராதாச்செல்வி அவர்களுக்கு நம்ம பேசல விரும்பாத அன்பு நண்பர் அவர்கள் 100 ரூபாய் கொடுத்தார். யார்ப்பா அது? 3/4 மணி நேரம் மூத்திர வரைக்கும் கத்துன ஒரு ஆம்பளை வத்துறதுல லூசு பண்ணிக்க காசா. என்னை அன்பளிப்பை வாரி வழங்கிய பேர் சொல்லாத அண்ணன் அவர்கள் ஒரு குடும்ப தலைவர்களுக்கு எங்கள் சார்பாகவும் என் உடன் பிறந்த தங்கராஜன் சார்பாகவும் என் கணவருமாகிய ராமதாஸ் அவர்கள் சார்பாகவும் மிக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு வாய் முத ஆகாது. ஆம்பளைக்கு முதல்ல இவளை அட்டை தருத்திரி அப்படி பேசவே கூடாது நான் சொல்றேன். ஒரு ஆம்பளை எடுத்து பேசினால அந்த பெண்கள் வந்து ஒக்கமுக்க வாய் சரியில்லாத பெண் அர்த்தம். பொம்பளை பேசிட்டா குத்துது என் குறையுது குத்துது என் குறையுது. ஆம்பளை பேசிட்டா மட்டும் வாங்க 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 உங்களை வரவேற்பு தனி ஒரு சாமான எனக்கு தடவணும் வெங்காயம். ஒரு ஆம்பளை என்னைக்குமே ஆம்பளை தான். என்னைக்கு ஒரு ஆம்பளை உன் கழுத்துல திரி நாட்டுங்கிற 3 முடிச்ச போட்ட மாதிரி நாசம் பத்த லூசு முண்டா. எங்க ஆம்பளை வர்க்க புள்ள நாசமா போயிட்டு விட்டு பாரு. புள்ள தெருவில் உட்கார்ந்து இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளையும் புருஷன் முன்னாடி சண்டையப்ப நிறைய ஆம்பளை விட்டு கொடுத்து போறதுனால நிறைய குடும்பம் நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு ஆம்பளை எழுத்து பேசினாண்டா உடனே நான் போறேன் ஆத்து நான் உனக்கு அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்தேன் எதோ கொடுத்து நக்குனீங்க. எந்த புருஷன் லேசா அடிச்சு குடிமே கத்திடுறது அடிக்கிறியா நொட்டியா நக்கிறியா அந்த முண்டை தொட்டுருக்கவே மாட்டேன். அதுக்குள்ளே பக்கத்து வீட்டுக்காரங்க ஆர்வங்களோட நிப்பாங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. இந்த முதராத்திரி எவன் கண்டுபிடிச்சானோ நாசம் பத்து போறவே இந்த முதராத்திரி அன்னைக்கு இந்த பொம்பளை எப்பெல்லாம் புருஷ மண்டை அப்படியே கழுவுங்க. அன்னைக்கு இவன் என்ன சொன்னாலும் கேட்பேன். அம்மாவை வருவாருங்க அப்புறம் வீட்டை விட்டு தனி கொடுத்துற பாருங்க. சரிம்மா சரி. ஏன்னா இங்க போட்டதான் அங்க போட முடியும். அதனால என்ன சொன்னாலும் கேட்பேன். இதுக்கு அப்படியே மண்டைய தடவி புருஷ காது கிட்ட முத்தம் கொடுக்குற மாதிரி போயிருங்க. மாமா மாமா எப்படி தங்கம் நீங்க இல்லைன்னா நான் செத்துருவேன் அப்படியே நக்கிருவீங்க. சத்து அத கூட விட்டுறலாம். அத்தான் அத்தான் என்னடி அத்தான் என்ன அத்தான் இந்த அத்தான் அத்தான் இந்த வசனத்தை நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இந்த அத்தான்றது பொண்டாட்டி புருஷனை பாசமா கூப்பிடுற வார்த்தையா? அம்புட்டு மேசம். இந்த அத்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அத்தான் அத்தான் நீ சம்பாதிக்கிற காசை புள்ள நான் புடுங்கத்தான். இந்த காசை எங்க ஆத்தா வீட்டுக்கு கடத்தத்தான். ஒன்னைய தனி கொடுத்துற நான் கூட்டிக்கிட்டு ஓடத்தான். கடைசியில மகரு ஸ்டேஷன்ல படுத்துக்கிட்டு மேடம் என் புருஷன் என்னை அடிச்சுட்டு என் தோட்டத்தை என் இத அத்தை என்ன நோரி அத்தை ஆம்பளை எவ்வளவு உதுத்துட்டு தெரியும். ஏன் இப்படி எமோஷன் ஆகுறீங்க? உங்களுக்கு டாக்டர் சொல்லியிருக்காரு உங்களை ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக்டர் எங்க ஃபேமிலி டாக்டர் தான். தங்கராஜ் இப்படி எவ்வியா சத்தம் போட்டு பேசினா அவருக்கு நெஞ்சு வலி குஞ்சு வலி எல்லாமே வரும். ராதாச்செல்வி நீங்க தான் அனுசரிச்சு போன்னு சொல்லிருக்காரு. அதே டாக்டர் என்கிட்ட சொல்லிருக்காரு. என்ன ராதாச்செல்வி ரொம்ப ஆட வைக்காதப்பா சென்னை கலஞ்சிரும். வசந்த பேரரசு அவர்களே என் அறிவு கண்ணை திறந்து விட்டீர்கள். என்ன பேச்சு நாகரிகமான பேச்சு. 3 நாட்னா 3 முடிச்சு நக்கிறதுக்கா 3 முடிச்சு போடுற ஏண்டா மூடி முண்டை ஒத்த முடிச்சோட உன் ஜோடியை முடிக்க வேண்டியதானே. 3 முடிச்சு அந்த 3 முடிச்சு 30 ரூபாய்க்கு நூலு கட்டை வாங்கி 50 ரூபாய்க்கு மஞ்சளை வாங்கி அதை அம்மியில அரைச்சு அந்த நூல்ல தடவி 3 நாட்டு அந்த 3 முடிச்சு போடுறதுக்கு ஒரு ஐயரை கூட்டது. ஓம் நமச்சிவாய நமக ஓம் குந்தாய நமக ஓம் ஊம்ராய நமக எந்த ஐயரும் நோடி அப்படி என்று சொல்லி முதல் ராத்திரி முதல் ராத்திரி வாட் இஸ் முதல் ராத்திரி யாரா உனக்கு முதல் ராத்திரி கூட சொன்னா என்ன வாலிபவனே யாருக்கா முதல் ராத்திரி கொண்டாடுற அவன் கையில கட்ட முடக்க அவன் இதிகாசத்துல ஈத்தகாச்சி ஊத்த அவன் நாகரீகத்துல நாயை விட்டு கடிக்க விட அவன் கலாச்சாரத்துல 2 கழுதை விட்டு ஓட்ட விட முதல் ராத்திரி. ஐயோ நல்லா அந்த பிள்ளைய டிகிரி படிச்சாலும் படிச்சு தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்துக்க. ஆனா சும்மா இருக்கிற பச்சை பிள்ளைகளை திருமணம்னு ஒண்ணு பண்ணி அந்த பிள்ளைகளை சும்மா இருக்கிற வீட்டுல டிங்கிரி பண்ணி
5 லிட்டர் பாலை வச்சு சூம்பி போன வாழைப்பழத்தை வச்சு அந்த வாழைப்பழத்துல 45 ஊதுபத்தியை ஏத்தி வச்சு சும்மா இருக்கிற வயிறை பழுவல் மாதிரி வீங்க வச்சு அதுக்கு பிரைவேட் ஆஸ்பத்திரியில் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த நரசிங்கிற அம்மா வந்து தொடைய பிடிச்சிக்கலவும் என் வடைய பிடிச்சிக்கலவும் இவன் மாதிரி புள்ள வச்சு நாங்க காத்தவன் ஏன்டா தூமை இவன் சொல்றானே அத்தான் என் குலச அத்தான் என் தோட்ட அத்தான் என் அத்தான் என்னடா நீங்க சொன்னீங்க அத்தான் பேசுவோம்டா கல்லானாலும் கணவர் புல்லானாலும் புருஷன் நீ என்ன அயோக்கியத்தனம் பண்ணா சரி நீ என்ன முன்ன மாதிரி தனம் பண்ணா சரி அனைத்தையும் சகித்து வாழ்றது பெண்ணுடா நாங்க அத்தாங்கிற வெண்ணமோட வெண்ண உன் நார வாயை கொண்டாட்டிய வர்ணிக்கிறது இவன் பொங்காசு போட்டு முடிக்கிற வரைக்கும் அத்த லட்சுமிம்பா தர்மலட்சுமிம்பா மகாலட்சுமிம்பா இவன் தோழி முடிஞ்சதுக்கு அப்புறம் செவ்வாய் தோசை பிடிச்ச முண்டேம்பா கஷ்டமான பேசுறாடே பேச தெரியாத ஏப்பச்சாப்ப வருவா பாரு பொம்பளை அவள்கிட்ட வச்சு ஒரு சட்டி கலப்ப சகடு எடுத்து போய் என்னடி ஓ ஏடி சவுண்ட் ரொம்ப கூடுது என் ஊர் என்ன தெரியுமா புதுக்கோட்டைன்னா என்ன காரணம் பழைய கொட்டையை பூரா புதுப்பிச்சு கொடுக்கறதுனால புதுக்கோட்டை லூசு முண்டை என்ன வேலை பார்த்துட்டா வரியா என்கிட்ட பழைய கொட்டையில இருக்கு புதுப்பிச்சு தரியா எந்த காலத்தையும் புதுக்கோட்டையாவே வராது எனக்கு ஒரு சந்தேகம் சொல்லுங்க நீ புதுப்பிச்சு தரதெல்லாம் தொழில் பண்ணிக்க ஆனா இந்த புதுப்பிப்பு பண்றிய கைய வச்சு பண்ணியா வாய வச்சு பண்ணியா அது ஒன்னையும் சேர்த்துக்குவேன் அப்ப கொட்டை மிஞ்சாத என்ன விடாம பேசலாம் ஒரு பெண்ணுக்கு முதல்ல தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் நீ சொல்ற நாம 3 நாட்டு போட்டு பகுர பலன் மாதிரி வீங்க வைக்கிறோமா ஆமா நாங்க வீங்கத்தான் வைக்கிறோம் இதுல வேற எல்லா பொம்பளும் சொல்லிக்கிறீங்க நாங்க 10 மாசம் சமக்கலாம் 10 மாசம் கழிக்கலாம் மூளை முண்டை 3 மாத்திரம் பிதுக்கி விட்டு பாடி ஏன் முடியல பெண்மை ஒரு தாய்மை வரும் அதை நாங்க தவறா பேச மாட்டோம் ஆனால் அந்த காலத்துல இருந்தா பெண்கள் குழந்தை பார்த்தாங்க பிள்ளைய பெத்து போட்டு 2 நாளா வயக்காட்டுக்கு களை எடுக்க போன பொம்பளைகள் இன்னும் இருக்காங்க ஆனா நீங்க அப்படியா இப்ப இருக்கீங்க 10 நாள் வயிற்றுல கூட்டிட்டா போதும் செம்ப தூக்காத படியில கால நக்காத அப்படியே உங்க பவுசு நிறைய வீட்டுக்குள்ள ஆம்பளை புருஷன்கார முண்டை துணிந்து வச்சுக்கிறேன் வெளியே சொல்ல மாட்டேங்கிறேன் ஏன்னா நானும் துவச்சிருக்கேன் என்ன வேற தெரியுமா என்னைக்குமே ஒரு பெண் மகளுக்கு நாவடக்கம் ரொம்ப முக்கியம் சில பேர் ஒரு விஷயம் நல்லா பாருங்க பொண்டாட்டிய புருஷன் போய் அடிக்கிறானோ இல்ல புருஷன்கார பொண்டாட்டி அடிக்கிறானோ பொம்பளை சொல்றோம் 2 வசனம் தான் என்ன வசனம் புருஷன்கார அடிச்ச உடனே எல்லா பொம்பளையுமே 2 வசனம் சொல்லும் என்ன தெரியுமா உனக்கு நான் முக்கியமா கோத்தா முக்கியமா இது ஒரு வசனம் 2வது வசனம் நான் உனக்காண்டி அதை கொண்டு வந்தேன் இதை கொண்டு வந்து என்னவே அடிக்கிற தோமையை பிடிக்கி என்ன கொண்டு வந்து நக்கல நாங்க எவனாவது ஏதாவது கேட்கிறோமா உன் பகுமான மசருக்கு அம்மி அரிச்சா கை மசரு எடுக்க முண்டு வாத்தா விட்டுறது மிச்சி மசரோட வர்ற உட்காந்து மாவாட்டம் உன் குண்டி எடுக்கும்னு கிரேண்டரோட வர்ற இழுத்து படுக்க 5 மாசம் புருஷனை 800 ரூபா கொத்தர வேலைக்கு வச்சு விட்டு நீ தான் உருள்ற வாத்தா விட்ட 40 சங்கிலி ஓட்டாலும் என்னையும் பாருங்க இதையும் பாருன்னு முன்ன தூக்கி போட்டு சிங்கிள் ஆம்பளை உன் சங்கிலி அவனு அத்துட்டு போயிடுவானு நாயா தெரியறியா நான் கேட்கிறேன் ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை சீர்வரிசை கொண்டு வரைய மிஸ் ராதா செல்வி ஒரு பிரிட்ஜ் விலை எவ்வளவு ஒரு பிரிட்ஜ் விலை இப்ப ஆஃபர்ல 18000 ரூபாய் அப்படி போட்டு ஸ்டார்டிங் 10ல இருந்து இருக்கு ஒரு 10000 போட்டு வாங்குற பிரிட்ஜ்ல பொம்பளை என்ன வைக்கிறீங்க கொத்தமல்லி அழுகி போன தக்காளி மசாலா எல்லாமே வைப்போம்னே இது வைக்கிற இடமா அது ஏன் இந்த பிரிட்ஜ் ஒரு ஆம்பளை கிட்ட ஒரு வாரம் கொடுத்துப்பாங்க எதுக்குனே அப்படியே கதவை திறந்தா கூலிங் ஐட்டமா அடிக்கிறோம் அப்படி என்ன வச்சிருப்பீங்க புரியாது நான் கேக்குறேன் இம்படி சீரியஸா கொண்டு வரையே உங்க தாய் தகப்பட பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிறேன் தாமக கஷ்டப்படக்கூடாது இம்புட்டு சீர்வரிசா பார்த்து கொடுத்துறோம் ஓத்தாங்க பண் நம்ம மகளை கட்டிக்கிட்டு வாழ போற மருமைய டெய்லி வேலைக்கு போய் கஷ்டப்படக்கூடாதுன்னு ஏன் ஓத்தா வீட்டுல ஒரு ஏடிஎம் மிஷின் கொடுத்தாடி கொடுத்தாடி ஓத்தாமா சொல்றி நாங்க ஓடு காட சொல்லுங்க காசு உங்கள்கிட்ட கொடுப்போம்ல மன்னித்து விடுங்க மிஸ்டர் தங்கராஜ் அவர்களே தயாரிச்சு உங்கள்கிட்ட என்னால ஈக்குவலா பேச முடியாது அப்படி சொல்ல மாட்டேன் வெங்காயத்துக்கு பிறந்த வெங்காயமே நீ சொன்னியே 10 பவுன் செயினை போட்டுக்கிட்டு புழு நாட்டுறேன் 10 பவுன் செயின் எங்க இடத்துல கிடக்கு என் தாய் தப்பட்டில் வந்து கரங்கப்பிய வாங்கி செயின் போட்டு விடுறாங்க 4 நாள் என் இடத்துல கிடக்க 5ஆவது நாள் செட்டியார் கையில கிடக்க நீ சொன்னியே நம்ம மகன் கஷ்டப்படக்கூடாதுன்னு மிக்சி கிரைண்டர் வாஷிங் மிஷின் படுத்து விடுறதுக்கு பஞ்சு பெத்த கட்டில் சும்மா பிறல்ற அதான் மூதேவிக்கு பிறந்த மூதேவி அந்த அம்மியில அரைக்கிற சட்னியை தானே நாக்க போட்டு நக்கிக்கிட்டு கிடக்குற இந்த கிரைண்டர் அரைக்கிற மாவுல இட்லி ஊற்றி தானே சாப்பிடுற அந்த பஞ்சு மெத்த கட்டில தானே என்னை முன்னாலே போட்டு பிரட்டி எடுத்துக்கிட்டு கிடக்குற
கொத்தனார் திஸ் இஸ் ஏ கொத்தனார். என்னடா கொத்தனாரு அந்த ஓட்ட காசு உண்டை வாடா இங்க கொத்தனார் இருக்கட்டும். வண்டியை பத்தி அப்புறம் பேசுறேன். எனக்கு குண்டியா இருக்காத அப்பாச்சி வண்டி கேட்கிறேன். வண்டியை பத்தி பேசுறேன். நான் தான் வண்டி கேட்கிறேன். நான் உங்களை சேர்க்கிறேன். ஏடிஎம் மிஷின் கொடுத்தா என்ன உங்க ஆத்தா வீட்டுல இருந்து அப்படி அறிவு கண்ண திறந்துட்டீங்க. இனிமேல் எந்த பிள்ளைகளை திருமணம் செஞ்சாது நீங்க கொடுக்கும் போது ஏடிஎம் மிஷின் கொடுங்க. ஆனால் நான் ஒரு மிஷின் கொண்டு வந்தேன் தெரியுமா உனக்கு? நீ எங்க கொண்டு வந்தேன். என்ன உனக்கு தான் பெரிய மிஷினா தூக்கிட்டு வந்திருக்கலாம். படக்குன்னு போட்டுக்கணும் படக்குன்னு எடுத்துக்கணும். நான் ஒரு 5000 ரூபாய் போட்டு எடுத்துக்கிறவா? நீ எடுக்காத. உன் காடு செல் பேரை பார்த்தா ஓங்கி மிதிக்க தோணும். எங்க வண்டியில தான் நீங்க மிதிக்கிறீங்க. வீட்டுல உன் குண்டியில உன் பொண்டாட்டி மிதிக்கிற தெரியுமா? அதெல்லாம் மிதிக்க உடம்பு வலிக்க இடத்த காலி பண்ற வெங்காயம். இடத்த கண்டி சொல்லாத. இந்த யாகாத பேச்சு போகாத பேச்செல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. என்னது? ஆவடியார் கோயில்ல உன் அரை முடி தெரிச்சு போயிருங்க. வர மாமியா கழுத போனான்னு இங்க உன் வெத்தோட்ட எங்கே போன மாரியாத்தா என்ன தூக்கி போட்டு ஒருத்தவன் ஏறாத்தா நாளா. அடே பகலாவே கம்மாக்குள்ள அடிச்சான் கோர. ராதா செல்வி இதுக்குள்ள வச்சா இத்த தள்ளி சார. ரோட்ல நிக்குது வேம்பு ராமதாச உங்கள மாதிரி பேசு. நீ எப்படி பண்ண மாதிரி பேசாத. நான் வாயை திறந்து தர்ம பத்தினி தான் நான். நீ 5 திரி அடையாம ஏத்து. நீ காலத்துக்கு வச்சேன்னா சட சட நடிக்கும்ல. மூத்தரமா 20 கிலோமீட்டர் போயிரு அந்த மலை. நீ போன ஊர்ல என்னைக்கு மழை டேய் ராமதாஸ் நீ இல்லனா செத்துற வேண்டாம். உனக்கு முன்ன நான் போய் நேத்து தான் கடாத்திருக்க முருகன் செத்துறேன்னு சொன்னேன். இன்னைக்கு என்ன விவரமா இருக்கு? எனக்கு காலி பண்ணுங்க பாரு. அப்ப எல்லா பெட்டிக்காட்டி இதே வேலை செத்துறீங்க. எல்லா ஆம்பளைக்கு இதே ஒரு பொழப்பா? நல்லா சொல்றேன் கேளு. சித்தி என்ன சித்திம்ப அப்புறம் பசிச்சா பால் கேப்பேன். நம்மள்ட்ட இல்ல. நான் வத்துமானா போயிட்டேன். மூடிக்கிட்டாங்க நின்னு போறேன். இப்போ இல்ல எந்த செம்மத்திலயும் உனக்கு அந்த கடை எதிர்பார்க்க முடியாது. ஒரு காலத்துல இருந்துச்சுடா. டேய் என்னைய பத்தி உனக்கு இங்க வாய. இப்ப நான் தைரியமா உன்கிட்ட என்னடா பண்ணலாம். ஏன்னா நீ சென்ன பிடிக்காத முடியா. என்னடா இப்படி சொல்ற? ஓ கருப்பு பையத்தை அறுத்துட்டாங்க. அது அப்ப அறுத்தாங்க. இப்ப பெரட்டி போட்டுருக்கிறேன். தோசையா ராமதாஸ் மாதிரியே ஒரு குழந்தைய பெத்தன்னு மும்முரமா இருக்கேன்டா. அது மண்டையில முடி வைக்காமையா? ஆளு மண்டையில பாரு. மிஸ் ரமேஷ் மாமா மிஸ்டர் தொங்கராஜ் எப்படி இத வச்சு சமாளிக்கிறீங்க? என்ன அந்த அளவுக்கு திரும்ப பேசிட்டு இருக்க? சொல்றேன் நீ ஏய் ஏண்டா என் கற்பு மேல நீ சந்தேகப்படுறியா? இதுல வேணா சந்தேகப்பட்டு அதுல கல்வெட்டு வச்சு வெட்டி வச்சுக்க. நம்ம பாத்துக்கிறோம். என்னடா மாசம் 30 நாள் நீங்க தான் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஓயாம செய்தியா வேணா ஈபி ஐயப்பனை கூட்டுக்கோமே துணைக்கு. ஐயப்பனே அரும்பை வந்திருக்கா மனுஷன். நீ சும்மா இருக்க மாட்டியா? அதனால இப்போ கண்ணே ராதா செல்வி என்ன மாமா செஞ்சா செய்வியா? நீங்க போட்டா நான் போடுவேன் மாமா. நல்லா ஓடுவியா? நல்லா போடுவேன் மாமா. டேய் 10 ரூபாய் நமக்கு துணி பட்டணத்து சிறுக்கு துணி பக்குவமா எடுத்து பக்கத்துல வாடி. நீ கரை வெட்டி வெட்டி கச்சிதமா தழுகிட்டு பத்துதார சுத்தமான சம்மதிக்க மாட்டே. கொஞ்சம் கூட கேட்க இல்லையா? என் கஞ்ச வர எங்கேதான் மாத்த வந்தீங்க. அது கொஞ்சம் கூட ஏற்க இல்லையா? ராதா செல்வி என்ன நோக்க வரலையா? எடுத்து தார பக்கத்துல வாடி. சாமிக்கு விருதா இருக்கிறேன். எந்த சாமிக்கு? பொத்து கற்பனுக்கு. நானும் விரதம் தான் இருக்கேன். எந்த சாமிக்கு? கடப்பாறை மணிக்கு. உன் கடப்பாறை பத்திரமா வச்சுக்கடா. உன் முந்த பத்திரமா பாத்துக்க. லாலா கட சாந்தி மாமா எங்க போறீங்க? மூத்திரம் போயிட்டு சீக்கிரம் வாங்க. 3 மணி நேரம் முக்கி முக்கி பேகாம எனக்கு சேர்த்து வந்துட்டு வாங்க. சித்தி மூடிட்டு வாசிப்பா. இதுக்காகவே அவ தப்புற அதுக்காகவே நீந்துடுற. வேற ஒண்ணும் இல்லைங்க. மஞ்சிட்டு மாடு வாடியில அவுத்தா முட்டினாலும் வெளியே வந்தது ஆகும். மாப்பிள உங்களை பத்தி எனக்கு தெரியுமியா? நீங்க வந்து அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. தொழிலுக்காக சித்தி தொழில் தர்மம் சித்தியை போட்டு லைட்டா படைஞ்சு எடுக்கிறீங்க. வேற என்ன? நீ என்னப்பா மியூசிக் காலேஜ்ல படிச்ச வாத்தியார் தானப்பா? சித்திய போட்டு என்ன ஊருக்கு அமர்த்தல சொன்னா தைசா மாதிரி போட்டு பணம் செஞ்சுட்டு கிடக்குறேன். அறிவுரை சொல்லியா முதல்ல? அடிபட்டா பூச்செடி அடிபட்டா பூச்செடி
அப்பயே நான் சொல்லிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரத்துல கண்ணு அவிய தெரிஞ்சா மாமா ஏந்தி அடிக்கவா? ரொம்ப ஸ்ப்ரே இருந்தா அடுத்து வேண்டாம் மாமா. குத்தடி குத்தடி சைலக்கா குத்தடி சைலக்கா குத்தடி குத்தடி கைனக்கா, குத்தடி குத்தடி கைனக்கா. Stop! மிஸ்டர் தங்கராஜ், இது என்ன ஆட்டம்? இதுதான் மயிரை பிடிக்க ஏய், கருமம் பிடிச்சவனுங்க. நாளைக்கு காலையில தாய்மார்கள் பெரியோர்கள்லாம் பேசிக்குவாங்க. ஆமா 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 பப்புன்னு டான்ஸும் நல்லா மயத்தை புடுங்கினாங்க. உண்மையே சொல்லுவாங்க, என்ன சொல்ல போறாங்க? உன்கிட்ட தான் தங்கராசு புடுங்கினான்னு சொல்லுவாங்க. கவலைப்படாது. ஒரே ஒரு வருத்தம், என்ன மாமா? கூட்டம் சூப்பர், பாவி அவுகாடா? கூட்டம் நல்லா இருக்கு. சாக்கடை கழுத்தவா? என்னடா, என் கண்ணு அவியவா? கூட்டம் நல்லா இருக்கு. எதுவும் இருக்கானே? ஆனா ஒரே ஒரு மன வருத்தம் தான். என்னடா? ஒரு பையன் அதுக்கு? ஏதோ என்னால முடிஞ்ச அளவு ஆ, 4 மசுரா இருந்தாலும் ஒரிஜினலா வளைக்க விட்டுருக்கேன். சரிங்க மாமா. ஆனா இந்த கூட்டத்துல ஒட்டு மசுர மாமா, வசதியே சொல்லுங்க மாமா. உனக்கு மண்டையில மட்டும் தான் இல்ல, போ. இவ வாய என்னங்க இது? வாய் உள்ள புள்ளதாண்டா புழைக்குமா? எப்படிங்க சமாளிக்கிறீங்க? யானை இழைச்சிச்சுன்னா எள்ளி ஏறிக்கிட்டு அடிக்குமா? வெதரை கட் பண்ணிட்டா கட் பண்ணி உனக்கு ராமதாஸுக்கு தான் கட் பண்ண முடிவோட இருக்கு. பண்ணு. அண்ணாட்டெல்லாம் வர்றதுக்கு நான் செத்துருவேன். சாவிடா. தண்ணியே போடுமாமா? போடுங்க மாமா தனியா. ஏய், தனியா போடுறா. தனித்தனியா ஆட தனித்தனியா போடுங்க மாமா. அடி வெட்டி செக்கு. அதனால தந்தானே தாண்டனே தண்ணி நான் போய் செவ்வந்தி பூ முடிச்சு சின்னக்கா, சின்னக்கா. கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி. கட்ட வண்டி, காப்பாத்த வந்த வண்டி. விடலாமா? மாட்டுக்கிட்டா? வழியலாமா? கட்ட வண்டி, கல்யாணி வளர்ந்த வண்டி. சீ, இப்படியே பார்த்துதான் உனக்கு முடிய முளைக்க மாட்டேன். ஏன்? அது விளங்காத அவசரத்துக்கு சிப்பு போட மாட்டேங்கிறாரு. உன் தலையிலத்து அதை பார்த்துட்டியா? இப்ப போய் தான் போட்டு சார். ஏய் ஒழுக்கம், என் மாமால என்னடி மைண்ட் டைவர்ட் பண்றியா? பல்லாங்குழி எடவாடி பல்லாங்குழி எடவாடி புல்லாங்கு சனையில போடி போடி பல்லாங்குழி எடவாடி. ஒதுங்கி நிக்கிற காரு அதை பிடிக்க வைக்கிறது யாரு? உனக்கு நிக்கிற கோரத்தை புடிக்கிட்டு யாரு? ஒதுங்கி நிக்கிற காரு அதை பிடிக்க வைக்கிறது யாரு? கத்தரிக்காம அப்பல எனக்கு ஒரு சந்தேகம் தான். என்னங்க நீங்க எல்லாம் எங்களை இப்படி வச்சு கிட்டல் கேலி பண்றீங்களே, ஆமா. இதே மாதிரி மாமா தூக்கி காமிச்சா நீங்க ஒத்துக்குவீங்களா? நாகி கொடுத்தாங்க. ஏன் இந்த ஆசை? கோயில்ல யானையை பார்த்த மணிக்கவா பயந்து மருந்து குடிச்சிருவா. அதனால ராதா அடுத்த புட்டு உன்னை கண்டு ரொமாட்டிக்க படவா? அங்கா தொட்டு பாரு குத்தமில்ல ஜாதி முள்ள ஆத்தே முள்ள தொட்டு பாரு குத்தமில்ல ஜாதி முள்ள ஆசை முள்ள.
கடைசி அப்படியே கேஸ் பிடிச்சி இது பண்ண போறாரு. இருந்தா தானே கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே எடுத்து பயிரே பயிரே உடம்பு முழுக்க சுடுதே சுடுதே பயிரே பயிரே கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் கட்டினதுக்கு அப்புறம் கட்டிக்கிடலாம் கட்டிக்கிடலாம் நாளை பின்ன பார்ப்பாங்க. வித்தியாசமா செய்ய போறேன். என்ன சட்டியால போறானா? இருக்கியா? அப்ப புடிங்க மாமா மறுபடியும் கட்டி. நாங்க சித்தாளுக்காக போயிருந்திருப்பேன். கொத்தனாரை கொல்றதுக்கா? ஆட்டு இது ஆட்டு இவன் வாங்குற சிஸ்டர் ராதாச்செல்வி, நீ சித்தாள் வேலைக்கு போய் என்ன ஆச்சு? சித்தாள் வேலைக்கு போய் சட்டியை தூக்க சொன்னா ஒரு கொத்தனாரை செத்துட்டேன். ஏன் அந்த ஆளு சொன்னது சாந்து சட்டிய, நான் தூக்குனது ஏன் சட்டிய. ஏன்ட்டு ஒரு தூக்கு கொண்டு வேணுமா? ஓ குண்டு சொறி பிடிச்ச கொண்டு சமூகராஜா கிட்ட கொடு. அந்த குண்டையும் விடுறது இல்ல. ஓ மை காட். ஆமா தண்ணி தண்ணி குடிக்க போறான். இதனால மேட்ரே இருக்கு. மேட்ரு இருக்கு. கலந்து வச்சிருக்கியா? ஏன் ஓட்காவா? அதான் பண்ணுங்க. அப்படி கிடையாது. நமக்கு அந்த வாடையே ஆகாது. இதை வச்சு ஒரு ஆட்டம் இருக்குது. இப்போ எப்படி பண்ண போறோம் அந்த புண்ணிய தேவரை பண்ணுவான்னு பார்ப்போம். ஓகே மாமா?